Hello friends, welcome back to Play Tamil Dub. So இப்போ பார்த்து நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் மூவி நான் பார்த்துட்டேன். அண்டு லைக் நிறைய இடத்துல எல்லாருமே ரெஃபரன்ஸாக வந்து இந்த படத்தை ரொம்ப ஷேர் பண்ணியிருந்தாங்க. மலையாளம் மூவி தான் அண்டு வேறு ஏதாவது டப் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகல, வெறும் மலையாளமில் மட்டும் தான் இருக்கும். பட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 hours 15 minutes ஆன மூவி தான். அண்டு நீங்களும் இந்த படத்தை பற்றி நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே அப்படியே அல்டிமேட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது இந்த படத்தில், அண்ட் அதுக்காக நானும் போயிருந்தேன். அண்ட் சீரியஸ்லி சொல்கிறேன், தேட்டர் ஃபில்லாக இருந்தது. ஓகே, மூவி வந்து பட் ஒரு காம்பேக்டான எல்லாருமே அவ்வளோ ஈகராக இந்த படத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அண்ட் இதுக்கப்புறம் தான் லைக் எனக்கு எதுவுமே லிட்ரலி எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரே ஒரு இது கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு, லைக் இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி. 2006 அதுவும் நம்ம கொடைக்கானல் சைடில் ஏதோ நடந்திருக்கு. லைக் மஞ்சுமல் சொல்லிட்டு ஒரு இடம், அங்கேருந்து வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க அண்டு சில இன்சிடென்ட் அங்கே நடந்திருக்கு. அவ்வளோ நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான், நான் ட்ரெய்லர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நல்லது, நான் எதுவுமே பார்க்கலன்னு டேரெக்டாக அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அண்டு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு படம் சீரியஸ்லி அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் ரிவ்யூவில் ஸ்டோரி எதுவும் நானும் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியுது அது நிறைய ஒரு சஸ்பென்ஸாகவும் அண்ட் சில த்ரில்லிங்கான மூமெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாமே ஸ்டோரியில் தான் இருக்குது. அதெல்லாம் ரிவீல் பண்ணேன்னா அதுக்கப்புறம் படத்தோட அந்த மூமெண்ட்லாம் வந்து கிடைக்க விரும்பல. பட் கண்டிப்பாக சொல்கிறேன், படத்தை 200% வொர்த் வாட்சிங்கான மூவி. ஸோ ஸ்டார்டிங் ஃபன் அண்ட் காமெடியாக ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபன் காமெடி டோனோடு அப்படியே போகும்போது சடனான சில ஈவெண்ட்லாம் நடக்கும். அண்டு அங்கேருந்து என்டையர் மூவியோட கான்செப்ட் அண்ட் கேட்டகிரியே மாற்றிட்டாங்க. ஏன்னா நான் ஒரு ஃபன் காமெடி அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து போயிருந்தேன். சடனான ஒரு ஃபுல் சீட்டேஜ் த்ரில் ப்ளஸ் ஒரு ஹாரர் எஃபெக்டோடு ஆட் பண்ணாங்க. அண்ட் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேக்ரவுண்டில் ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் போயிட்டுருக்கோம். அண்ட் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி விஷுவல்ஸும் ஸ்லோவாக அப்படியே கொண்டு போவாங்க. அண்ட் லிட்டரல் நீங்கள் வந்து ஒரு ஹாரர் மூவி நம்ம பார்க்குறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகிரும். ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். அந்த பயத்தை தான் வந்து எக்ஸாக்டாக லைக் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து விஷுவலாகவும் வந்து செம்மையாக க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் அது வெறும் காமிச்சது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். அண்டு நிறைய மூவிஸில் அது நடக்காது. அவங்க ஓகே அதெல்லாம் விஷுவல்ஸாக காமிப்பாங்க, ஏதோ பயங்கரமான சீரியஸான விஷயம் நடக்குது. பட் ஆடியன்ஸில் வந்து அது அவங்க பாட்டுன்னு கொஞ்சம் லத்தாச்சிக்காக இருப்பாங்க. பட் அப்படி இந்த படத்தில் கிடையாது. எல்லா ஆடியன்ஸும் வந்து அது எங்கேஜிங்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அண்டு லிட்ரலி சீட்டேஜான மூமெண்ட்லாம் படத்தில் செம்மையாக இருக்குது. 2-3 இடம் இருக்குது, அது என்னால் சொல்ல முடியாது. அந்த சீன் சொன்னேன்னா ஃபுல்லாக ஸ்பாய்லர் ஆகிரும். பட் அந்த 2-3 சீன் இடத்துல நீங்கள் கத்த ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சீக்வன்ஸு. எனக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஸ்பாய்லர் கிடையாது, ஜஸ்ட் என்ன ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், தண்ணி ஃப்ளோ தானே ஆகுது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயம் வரணும்னு சொல்லிட்டு அது ஒன்று செம்மையாக காமிச்சாங்க. அந்த ஃப்ளோ ஆகிற சீனே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் படத்தில் செம்மையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்டு அதனால லைக் இந்த படம் வந்து ஹைலி ரெக்கமெண்டட். இன்கேஸ் பார்க்கலாமா வேணாமான்னு டவுட்டோட மட்டும் இருந்தீங்கன்னா அந்த டவுட்டே வேணாம், கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ரியல் ஃப்ரெண்ட்ஷிப், ரியல் பாண்டிங் என்னன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் ட்ரூ ஸ்டோரி வேறு, அது வேறு இன்னொரு இடத்துல செம்மையாக ஹிட் ஆகுது. ஸோ ஃபுல்லி என்கேஜிங்காக இருக்கும். அண்ட் எல்லாருமே எதிர்பார்க்க ஒரு சாங் ஒன்று உள்ள க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, கண்மணி அன்போடு. ஸோ அந்த சாங் வந்து அந்த சாங் செலெக்ஷன் அது பர்ஃபெக்ட் ஜஸ்டிஃபைடாக தான் இருக்கும். பட் அந்த சாங் வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாங்குக்கும் ப்ளஸ் விஷுவலுக்கும் அல்டிமேட்டியா இதுதான் என் சிங்க். அண்டு என்டையர் தேட்டரே வந்து எரப்ட் ஆகிடுச்சுன்னே நான் சொல்லுவேனே, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக தான் அந்த மூமெண்ட்டு அவ்வளோ ஈராக வெயிட் பண்ணியிருந்தாங்க. என்டையர் மூவிக்கு லைக் இந்த சாங் நானும் கேட்டிருக்கேன், பட் இந்த ஃபார்ம் ஆஃப் லவ் ஆங்கிள் வைஸாக. பட் இது டோட்டலி சேஞ்ச் பண்ணிட்டு அண்டு அது ஒரு வேறு மாதிரி பீட் ஆகுது. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறமா அதுவே மைண்டில் ஓடிட்டுருக்கு. அந்த பாட்டே வந்து ரிப்பீட் மோடில் அப்படியே லூப்பாக வந்து மைண்டில் சுற்றிட்டே இருக்குது. அண்ட் அந்த விஷுவல்ஸ் எல்லாமே சில சீன்ஸ்லாம் இப்போ வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்குது. சில ட்ராமா சீன்ஸ்லாம் வரும். அண்டு அந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா என்ன பண்ணியிருப்போம், இல்லை நம்ம ஃப்ரெண்டு யாரும் இருந்தாங்களா, ஸோ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனஸ்டான மூவி. ப்ளே தமிழ் டப் ரேட்டிங் லைக் நான்லாம் ரேட்டிங் எப்படி சொல்கிறது, 10 out of 10 தான். இல்லைலாம் குறைய சொல்ல மாட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் மூவி ஆஃப் திஸ் இயர்னு இப்போவே அதை மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதனால் இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட்டான மூவியை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பாருங்கள். 100% ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட். நான் மோஸ்ட்லி நிறைய இடத்துல மூவிஸ் பார்த்துறேன். சில 50% என்கேஜ்மெண்ட்லாம் இருக்கும், மிச்சம் 50% வந்து சும்மா மூவி ஏதோ பார்க்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் இந்த படத்தில் 100% என்கேஜ்மெண்ட் இருந்தது. எல்லாருமே லிட்ரலி கத்திட்டே இருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து எனக்கு தேட்டரில் இன்னும் நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன்னா அதுக்காக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஐஸ். இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. வேறு ஏதோ ஸ்பாய்லர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் அது சொன்னால் டோட்டல் ஸ்பாய்லர் வரும். மெயின் ஸ்டோரியே வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லர் தான். அதனால் இன்கேஸ் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கலன்னா பார்க்காதீங்க. அதை ட்ரெய்லரே பார்க்காம டேரெக்டாக போய் மூவியை பாருங்கள். அப்போ தான் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா நானும் ட்ரெய்லரே பார்க்கல. நிறைய ரெஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸில் வந்து இந்த படத்தோட டைட்டில் வந்து பயங்கரமாக இருக்குது, எல்லாருமே அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா. ஸோ எப்படி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் 2-3 பேர் இந்த படத்தை சஜஸ்டும் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ கைஸ். நீங்கள் சேவ் பண்ணி லைக் நல்ல மூவி பார்த்துருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் நம்ம ரிவ்யூ. அண்ட் இன்கேஸ் நீங்கள் மூவி பார்த்துட்டிங்கன்னா வித்தவுட் ஸ்பாய்லர்ஸோட கமெண்ட்ஸில் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.